ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, கைலி ஒன்று நம்ம மூட்ட போகிறோம். இப்போ ஓப்பனாக இருக்க கைலியை எப்படி மூட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைலி மூட்டலாம். கைலி தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் இப்போ நம்மளுக்கு கைலி மில்லுலேயே மூட்டி வந்துடுது. அதனால் நிறையா கைலி தைக்கிற வேலை கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் கைலி வாங்குவாங்க. ஜவுளி கடைக்கு முன்னாடியே மிஷின் போட்டு டெய்லர் உக்காந்துருப்பாங்க நைட்டி தைக்கிறதுக்கு, கைலி தைக்கிறதுக்கெல்லாம். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. கம்பெனிலே மூட்டி வந்துடுது கைலி. ஏதோ ஒரு கம்பெனிகளில் தான் மூட்டாமல் வருது. அதனால் இப்போ நம்மக்கிட்ட கைலி மூட்டுறதுக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க. இப்போ அந்த கைலியை அவங்க நினச்சதுனால பிசுறு நூல்லாம் நிறையா இருக்குது. அந்த நூலை நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். அதனால் கரபாகத்தை ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். உயரத்தை கரெக்டாக கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் நம்ம கரெக்டாக பிடிச்சி ஒன்று போல் நீவி எடுத்துக்கிறணும். நீவி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நல்லா நீவிக்கிட்டோம்னா அந்த நூல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அப்புறம் நம்ம கத்திரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுருண்டு இருக்குது. அதனால தான் நம்ம ஒத்தாப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா இழுத்து வச்சு ஒரு நீவு கொடுத்து நம்ம தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு மடிக்கும்போது ஒரு மடிப்பு மடிக்கும்போது நம்ம ரொம்ப பிசுறு நூல்லாம் வெளியில் வராமல் நம்ம தைக்கணும். நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒத்தாப்படி மடித்து விட்டுக்கிறணும். மடித்து விட்டுக்கிட்டு இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி அந்த கிளாத்தை வெட்டி எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு தான் நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ரொம்பவே ஒரு சந்தோஷமான வேலை தான் தையல் வேலை. நம்ம பொழுதுனே நம்ம சும்மா இருந்துட்டாலும் வீட்டில் வருவாங்க, காலிங் பெல் அடிப்பாங்க. இல்லைன்னா அக்கோ அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாருன்னு எட்டி பார்த்தா இதை தைச்சி கொடுமா, கைலியை மூட்டி கொடுமா, ஜாக்கெட் தைச்சி கொடுமா அப்படிம்பாங்க. நான் எந்த நேரமும் கடையை திறந்து வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா காலையில் திறந்தேன்னா திருப்பி 4 மணிக்கு மேலே தான், மத்தியானம் 2 மணிக்கு சாத்திட்டு 4 மணிக்கு தான் திறப்பேன். அந்த இடைப்பட்ட நேரத்தில் வர்றாங்க இல்லையா, வீடும் கடையும் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க, தைச்சி கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கைலியை தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மடிக்கும்போது ஒரு இலையாடிக்கிறணும். ஒரு இலையாடி தான் நம்ம நல்லா இலையாடிட்டோம்னா தான் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. நம்ம எந்த ஒரு துணியுமே ஃபஸ்ட்டு நம்ம தைக்க மிஷினில் கொடுக்கும்போது ஒரு இலையாடிக்கிறணும். பின்னாடி இந்த நண்டுக்கால் மாதிரி இருக்கிறத தூக்கி விட்டு இலையாடலாம். அப்புறம் கீழே நம்ம தச்சிக்கிட்டு இருக்கிறதுலையே தொடை தட்டி மாதிரி இருக்கும். அந்த தொடையை லைட்டாக அப்படி நம்ம காலால் தைக்கும்போதே தட்டினோம் அப்படின்னா அதுவாகவே இலையாடிடும். அது மாதிரி நம்மளுக்கு இப்போ நான் முன்பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் தெரியணும் எப்படி நம்ம டாக்கா அடிக்கிறது. சின்ன மிஷினில் இந்த நம்மளுக்கு பின்னாடி இருக்க அந்த காலை இதை தூக்கி விட்டு தான் நம்ம இழுக்கணும், இலையாடணும். ஆனால் இந்த மிஷினில் நம்மளுக்கு 3 விதமாக டாக்கா அடிக்கலாம். அதனால நான் சரி உங்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்பக்கமாக வச்சுக்கிட்டேன். வச்சு விளையாடுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள், நான் மொத்தமாக அப்படியே ஒரு துணியை லைட்டாக சும்மா ஒரு அங்கலத்துக்கு மடித்து அதுக்கு மேலே இந்த துணியை கீழ் துணியை மடித்து விட்டு இலையாடுறேன் பாருங்கள். இப்போ தச்சு எடுத்துக்கிட்டோம். இலையாடிட்டு அந்த பிசுறு நூலை வெட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு தையலாக வர்றது தான் வெளிப்பக்கம் வர்றது தான் பாருங்கள். அப்படியே பிரித்து விட்டுக்கிறணும். பிரித்து விட்டு அந்த நம்ம தச்சிருக்கிற பிசுறு பக்கமே நம்ம மடிக்கணும். தூக்கி வச்சு மடிக்கணும். வைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி வச்சு அப்படியே மிஷினில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தைச்சிட்டு இந்த மாதிரி இலையாடணும். இந்த கையில் வச்சு அழுத்துறேன்னா அது மாதிரி அழுத்தும்போது நம்மளுக்கு டாக்கா அடிச்சிடும். தையல் பிரியாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் என்னுடைய வேலைகள் தையல் வேலை தான். தையல் வேலை தொடர்ந்து நான் எதுக்காக இந்த வீடியோக்கெல்லாம் போடுறேன்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம ஒன்றும் ரொம்ப டிசைன் இதெல்லாம் பண்ணி போடல. ஒரு கைலி மூட்டினா நம்மளுக்கு ஒரு 30 ரூபா கிடைக்குதா, ஒரு நைட்டி மேல் தையல் போட்டால் ஒரு 30 ரூபா கிடைக்குதா, இப்படி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோமா 100 ரூபா சாதா ப்ளவுஸுக்கு அப்படின்னு நம்மளை கேட்க மாட்டாங்க. ப்ளவுஸையும் துணியும் பணத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க அளவு ஜாக்கெட்டோட.
அது மாதிரி டெய்லர் வேலை வந்து அது மாதிரி தான். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து விட்டு தச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்படி தைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய வேலை இல்லையா, நம்ம தச்சுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ ஆகி காசு அப்படின்னு கேட்பாங்க. கொடுங்க பண்ணா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோம்னா அப்படியே மிஷின்லேயே வச்சுட்டு இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போவாங்க. அந்த பேச்சுக்கள், அந்த ரசனையான பேச்சுக்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாப்பா நான் ஏன் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன், சரி உங்கள்கிட்ட வந்தால் உடனே தச்சு கொடுப்பீங்கன்னு தானே, அப்புறம் இப்போ வா நாளைக்கு வான்லாம் சொல்லக்கூடாது, தச்சு கொடுங்க உடனே அப்படிம்பாங்க. ஓகேம்மா தச்சு தரேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நம்மளை நம்பி வந்து கொடுக்குறவங்கள்ட்ட நான் வந்து அப்புறம் வாங்க இப்போ வாங்கலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் டயத்தை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவேன். நீங்கள் இத்தனை மணிக்கு வாங்க, நான் கரெக்டாக தச்சு வச்சுருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவங்க அதை விட லேட்டாக தான் வருவாங்க. சில பேர் வந்து அந்த டைமுக்கே வருவாங்க. நான் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், நம்ம தச்சு வச்சிடணுமேன்னு நான் தச்சு கொடுத்துருவேன். இப்போ நம்ம கையிலேயே ஃபுல்லாக தச்சுட்டோம், கடைசியாக எடுக்க போகிறப்ப அதே மாதிரி இலையாடி தான் எடுக்கணும். நல்லா நம்ம அந்த கம்பி அப்படியே அழுத்தினோம்னாவே 2 போயிட்டு வந்துடும். நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மிஷின்லாம் வந்து 36 வருஷம் ஆகுது இந்த மிஷின் வாங்கி. இன்னும் எங்களுக்கு இது சோறு போட்டுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நினைக்கும்போது நம்மளுடைய உழைப்பு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் தச்சுட்டேன் பாருங்கள். அந்த 2 தையலாக உள்ளது உள்பக்கம், இந்த பிசுறு நூலை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த ஒரு தையலாக வர்றது வெளிப்பக்கம். அப்படியே நம்ம பெரட்டி மடிச்சிக்க வேண்டியது தெரியுதா. நல்லா அதுக்கு மேட்சா நம்ம நூல் போட்டு தைச்சோம் அப்படின்னா தெரியாது. நல்லா ஒரு சிலது தைச்சு பழகிறவங்க கொஞ்சம் பட்டையாக தைச்சிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால நம்ம தைக்கும்போதே பெரட்டி நல்லா இழுத்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது அமுக்கு தையல் போடுறோம் பார்த்திங்களா, பெரட்டி வச்சு அமுக்கு தையல் போடுறதையும் கரெக்டாக அந்த துணியை நல்லா நான் மிஷினில் கை எப்படி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, 2 கையும் வச்சு அப்படியே நீவிக்கிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கையிலேயே தைச்சாச்சு. ஏதோ என்னுடைய வருமானம் ஒரு 20 ரூபாயை சொல்லுங்கள், ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம். ஏதோ நம்மளுக்கான ஒரு தொழில் நம்ம கையில் இருக்கு இல்லையா, ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம். பிள்ளைங்க வந்து ஏதாவது ஆசைப்பட்டது கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நான் என்ன அம்மா இதே சொல்கிறாங்களேன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உற்சாகம்தான் இது வந்து. ஏன்னா நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். அதனால் அவங்களுக்கு எந்த தொழிலில் ஈடுபாடு இருக்கோ நம்ம அந்த தொழிலை கையில் எடுத்து நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிடலாம். இப்போ நான் தச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.